ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம சேனலில் ஆரி ஃப்ரீ கிளாஸஸும் அப்பப்போ அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டரையும் எடுத்து பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிவிடுவோம். கொரியர் சர்வீஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாரீக்கு டெசல் மேக்கிங்கும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு எல்போ ஸ்லீவில் செக்குடு பேட்டர்ன் எப்படி வரையணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு அந்த மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாது. அதனால நம்ம ரஃப்பாக வரையும் போது நமக்கு அந்த ஈக்குவலான பாக்ஸஸ் கிடைக்காது. நம்ம ஒர்க்கையே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். அதனால எப்போவுமே செக்குடு பேட்டர்ன் எடுக்கும்போது ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு நீட்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒயிட் கலர் சார்ட்டு. டேப் வச்சு பார்த்தீங்கன்னா 1.5, அதாவது 1.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு 4 பக்கமும் 1.5 இன்ச் இருக்கணும். ஈக்குவலாக இருக்கணும். சதுரம். ஓகேங்களா? சதுரம் இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது 2ஆக மடித்து வச்சிங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ முக்கோண ஷேப்பில் வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்லீவில் சென்டர் பார்ட் எடுத்துக்கிறேன். சென்டரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு இதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி பார்டர் ஒர்க் பண்ணிட்டேன். அதனால் பார்டருக்கு நான் இடம் விடாமல் அப்படியே மார்க் பண்ணுறேன். பார்டர்னால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேசிக் செயின் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம் இல்லையா, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நான் இந்த மார்க்கிங்கை பண்ணுறேன். நீங்கள் இல்லை எடுத்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்டர் ஒர்க்குக்கு நீங்கள் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். இது சென்டர் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட்டு. சென்டர் எடுக்கலை அப்படின்னா இப்போ ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லெஃப்ட்டு ஆர் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலான பாக்ஸ் ஷேப் கிடைக்காது. ஏதாவது நமக்கு இடையில சொதப்பிடும், நீட்டாக இருக்காது. அதனால எப்பயும் சென்டரை எடுத்து மார்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸ் ஷேப் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. சரிங்களா? நமக்கு எல்லா பக்கமும் 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 1.5 இன்ச்சுக்கு ஒரு சார்ட் பேப்பரை லாங்காக ஒரு 10 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அகலம் நம்மளுக்கு 1.5 இன்ச்சு இருக்கணும். இப்போ இந்த ஸ்கேலோட அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. ஸ்கேல் ஹைட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 இன்ச்சுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த பாக்ஸ் மேலே வச்சு அதாவது சென்டரில் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த முக்கோண ஷேப் அதுக்கு மேலே வச்சு நீங்கள் பார்க்கும்போது கீழே இருக்க பாக்ஸும் நமக்கு 2 ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இது 1.5 இன்ச்சுக்கு தான் இந்த ஸ்கேலே இருக்குது. அப்போது ஸ்கேலுக்கு 2 பக்கமும் நம்ம கோடு போடும்போது ஒரே அளவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கீழேயும் அந்த பாக்ஸ் நம்ம கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவே நீங்கள் 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கீங்க, ஆனால் எனக்கு ஸ்கேல் கரெக்ட் மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா சார்ட் பேப்பர் எடுத்து ஒரு 10 இன்ச்சுக்கு ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழே அகலம் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் ஆல்ரெடி போட்ட கோட்டுக்கு மேலேயே வச்சு மார்க் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த பாக்ஸோட ஷேப் மாறாது, அளவும் கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ரஃப்பாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேலை லைட்டாக அப்படி திருப்புவோம், முன்னாடி பின்னாடி நகரும்போது நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் அப்போ கரெக்டாக தெரியாது. ஆனால் நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் தப்பாக இருக்கும். இதுவே நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எடுத்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டான ஃபினிஷிங் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், அடுத்ததும் நான் சென்டர்லேருந்து மார்க் பண்ணுறேன். சென்டரில் நம்ம ட்ரையாங்கிள் போட்டோம் இல்லையா, அந்த முக்கோண ஷேப்பு அதுக்கு மேலே வச்சு
கோடு போடுறேன். 2 பக்கமும் வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு அந்த கோடு வரும். ஏன்னா, அந்த ஸ்கேலோட இன்ச் வந்து 1 1/2 இன்ச். அதனால உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகாது. நீட்டான அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். இதுக்கு வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் மார்க்கிங் பென்சில்ல ஒயிட் கலர் யூஸ் பண்றேன். நீங்க இப்ப தான் புதுசா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து டைலர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? டிசி அத யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, இது வந்து எரேஸ் பண்ண முடியாது. இந்த பென்சில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. இதுவே அந்த டிசின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த டைலர் மார்க் பண்றாங்க இல்லையா? அத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கிளாத்த வச்சு ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணீங்க அப்படின்னா, அது அழிஞ்சிடும். அதனால அது ப்ராப்ளம் இல்ல. இப்ப இதில மார்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க இதிலேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க பேலன்ஸ் இருக்க இடத்துலயும் நான் அந்த ஸ்கேல மெஷர்மென்ட்டா வச்சு அடுத்த மார்க் பண்றேன். ஏன்னா இது 1 1/2 இன்ச்சுக்கு தானே இருக்கு அகலம். அப்போ நம்ம எடுக்கும்போது கரெக்ட்டா அந்த ஸ்கேல் அளவு எடுக்கும்போது, நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து கரெக்ட்டா 1 1/2 இன்ச்சுக்கு இருக்கும் ஈக்குவலா. இந்த சைடும் அதே மாதிரி மார்க் பண்றேன். பேலன்ஸ் இருக்க நான் சென்டர்ல முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஸ்கேல அளவா வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து அழகா நீட்டா தெரியும் பாருங்க. இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா? அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பா வச்சு அந்த ஸ்கொயர் ஷீட்ட வச்சு நம்ம இப்ப மெஷர் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஆர்டர் குடுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.